அனைவருக்கும் வணக்கம். அது சரியா அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் அப்படின்ற பகுதியில் சவுத் டெல்லாஸ் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் சரியா டிசம்பர் 13, 1990 அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் காலை ஒரு நபர் பண்ணியிருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓக்லீஃப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு அடையாளம் தெரியாத பெண்ணுடைய சடலம் டிஷர்ட் மற்றும் உள்ளாடை அணிந்த நிலையில் இடுப்புக்கு கீழே எந்தவித துணியுமே இல்லாமல் அரை நிர்வாணத்தோட இங்கே கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அந்த பெயர் தெரியாத நபர் ஃபோன் காலில் சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக டெக்சாஸ் போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்களுமே எப்போதும் போல அந்த பெண்ணுடைய சடலத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புல 3 இடங்கள்ல துப்பாக்கியால கொடூரமான முறையில் சுடப்பட்டிருந்திருக்கு. இதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய ரிப்போர்ட்ல எழுதிக்கிட்டே வராங்க. இந்த சமயத்துல தான் அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பதற்காக வலது பக்க கண்ணுடைய இமையை திறந்து பார்க்கறாங்க. அப்படி திறந்து பார்த்த அந்த மருத்துவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த இமைக்கு கீழே எந்த ஒரு கண்ணுமே இல்ல. சரின்னு வலது பக்க கண்ணுடைய இமையை தூக்கி பார்க்கறாரு, அதுலயுமே அந்த கண்ணு இல்ல. இப்படியே அந்த சடலத்தோடைய 2 கண்களுமே அந்த இடத்துல இருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு தெரிய வருது. மேற்கொண்டு அந்த கண்ணை மறுபடியுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யாரோ நல்லா தெரிந்த நபர் தான் அழகா எந்தவித ரத்த காயமுமே இல்லாம ஒரு சர்ஜிக்கல் கத்தியை வைத்து தான் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவசரத்திலேயோ ஆர்வக்காலர்லையோ யாரோ வேணுமுனே தோன்றின மாதிரியான எந்த ஒரு தடயமுமே அந்த பெண்ணுடைய சடலத்தில் காணப்படலை. இந்த ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதுமே அவர்களுக்குமே பயங்கர ஷாக். யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா முழுக்க விசாரணை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த ஏரியாவில் விபச்சார தொழிலில் ஈடுபடக்கூடிய 33 வயது இருந்த மேரி அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பெண்ணை பற்றி அங்கே இருக்கிற நபர்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது முதல் நாள் இரவு எப்போதும் போல தொழிலுக்கு போனா அவளை நீண்ட நேரமாக நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த மேரியோடைய சக தோழிகள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இப்படியே மேரியோடைய சடலத்தில் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் தேடி பார்த்ததுல 44 கேலிபர் கண்ணை பயன்படுத்தி தான் கில்லர் இந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து இந்த மேரி இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா, இந்த மேரி கடைசியா யார்கிட்ட போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தடயமுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த மேரியோடைய வழக்கில் கிடைக்காமலே போகுது. இப்படியே 2 மாதங்கள் கிட்ட கடந்து போயிருந்திருக்கு. மேரியோடைய வழக்கில் எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. இப்படி இருக்கிற சமயத்துல தான் சரியா பிப்ரவரி 10, 1991 மேரி எந்த ஏரியாவில் இறந்து கிடந்தாங்களோ அதே ஏரியாவில் இன்னொரு பெண்ணுடைய சடலம், மேரியோடைய சடலம் எப்படி கிடந்துச்சோ அதே மாதிரி கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸரும் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும் போதே அந்த பெண்ணுடைய சடலம் அரை நிர்வாணமாக தான் இருந்திருக்கு. இடுப்புக்கு கீழே எந்த ஒரு துணிகளுமே இல்லை. மருத்துவர்களும் அந்த பெண்ணுடைய சடலத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது முதல்ல மேரியோடைய சடலம் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுடைய உடம்புலையும் காணப்பட்டிருந்திருக்கு. முன்பக்க தலை, பின்பக்க தலை, வலது பக்க மார்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இடங்கள்ல இந்த பெண்ணுடைய உடம்புல துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்திருக்கு. அந்த துப்பாக்கியோடைய தோட்டாவை எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அதே 44 கேலிபர் கன் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது கூடவே மேரியோடைய சடலத்தில் எப்படி கண்கள்லாம் இல்லாம இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த பெண்ணுடைய சடலத்திலுமே கண்களை சர்ஜிக்கல் நைஃப் வச்சு அழகா தோண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ரிப்போர்ட்டை போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்ததுமே பயங்கர ஷாக். இப்போ இந்த 2 பேருடைய வழக்கிலுமே ஒரே நபர் தான் ஈடுபட்டிருப்பான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா அவர்களுக்கு தெரிய வருது. இப்படி அந்த கில்லர் அந்த பெண்களுடைய கண்களை தோண்டி எடுப்பதற்கான காரணம் என்ன? யார் இந்த பெண்களுடைய கண்களை தோண்டி எடுத்தது? இரண்டாவதா இறந்து போன அந்த பெண்மணி யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை நெருங்க முடிஞ்சிச்சா இல்லையா? 1990 டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு பயங்கரமான பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மர்மமான மனிதனை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இரண்டாவதா இறந்து போன அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வைத்து சுத்துவட்டார ஏரியாவில் விசாரணை பண்றாங்க. அந்த ஏரியாவே போதைப் பொருட்களும் விபச்சார தொழிலும் அதிகமா நடக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட போலீஸ் ஆபீசர் இந்த பெண்ணுடைய புகைப்படத்தை காட்டி விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த பெண்ணுக்கு 27 வயது தான் ஆயிருந்திருக்கு அப்படின்னும் அவங்களுடைய பெயர் சூசன் பீட்டர்சன் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்களுடைய வழக்கிலுமே கில்லர் பக்காவா எந்த ஒரு தடயத்தையுமே விடாம கொலை செஞ்சுட்டு போயிருந்திருக்கான். இப்படி இவங்களுடைய வழக்கு நடந்துகிட்டே இருந்த சமயத்துல சரியா 1 மாதம் கழித்து மறுபடியுமே அதே
ஏரியாவில் ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்துல உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம ஒரு பெண்ணுடைய சடலம் கிடக்கிறதா விடியற்காலை நேரத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது உடம்புல எந்தவித துணிகளுமே இல்லாம அந்த பெண்ணுடைய சடலம் கிடக்குது. அதே சமயம் அவங்களுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல காயங்கள்லாம் காணப்படுது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, முதல்ல அந்த 2 கொலைகள் நடந்ததுல அதே மாதிரி தான் இந்த கொலைகளும் நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோட அந்த பெண்ணுடைய சடலத்துல கண்கள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பெண்ணுடைய இமைகளை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள் அந்த சடலத்துல இருந்து மிஸ் ஆகி இருந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த கொலையுமே அதே கில்லர் தான் கொலை பண்ணியிருக்கான், அதே பேட்டர்ன்ல தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் மற்ற 2 வழக்குகளை விட இந்த பெண்ணுடைய வழக்குல ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் கிடைக்குது. அது என்னன்னா, முதல்ல இறந்து போன 2 பேருமே அரை நிர்வாணத்தோட, அதாவது மேல டிஷர்ட் மற்றும் உள்ளாடை அணிந்த நிலையில இடுப்புக்கு கீழே எந்தவித துணியுமே இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா 3வது மீட்டெடுக்கப்பட்ட பெண்ணுடைய சடலத்துல எந்தவித துணிகளுமே இல்ல, அமர வைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்காங்க. இது கூடவே அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணி பார்த்ததுல அந்த பெண்ணுடைய கண்ணை அவசரமா தோண்டி எடுத்த மாதிரி தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த முறை கில்லருக்கு போதுமான நேரம் இல்லாத மாதிரி இருக்கு. அதே சமயம் வலது பக்க கண்ணுல ஒரு எக்ஸாக்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கத்தியோடைய துகள் அந்த கண்ணுடைய ஒரு மூலையில உடைஞ்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த எக்ஸாக்டோ அப்படின்ற ஒரு கத்தியை நீங்க ஸ்டிக்கர் கடையிலலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பைக்கில் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டும் போதோ அப்படின்னா காரில் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டும் போதோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய நபர் வந்து ஒரு மாதிரியா கத்தி யூஸ் பண்ணுவாரு. அந்த கத்தி பயங்கர ஷார்ப்பா இருக்கும், வேணுங்கிறப்ப உடைச்சிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரியான ஒரு கத்தியை தான் இந்த வழக்கில் அந்த கில்லர் பயன்படுத்தி இருந்திருக்கான். 3வது இறந்து போன பெண்ணை பற்றி விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு 45 வயது ஆகுது அப்படின்னும், அவங்க ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பின பெண் அப்படின்னும், அவங்களுடைய பெயர் ஷெர்லி அப்படிங்கிறது தெரிய வருது. ஷெர்லியோடைய கண்கள் பயங்கரமாக எல்லாருமே சுண்டி அழுக்கும், அப்படிப்பட்ட ஒரு கண்கள் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஷெர்லியை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தெரிய வருது. தொடர்ந்து இப்படி இறந்து போன அனைவருமே விலை மாதுக்களாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற விபச்சார பெண்களையுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி யாராவது கடுமையாக நடந்திருக்காங்களா, அவர்கள் பற்றி ஏதேனும் தடயம் கிடைச்சா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு விசாரணை நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் நிறைய பெண்கள் தங்களுக்கும் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பெண்கள் வேற ஒரு ஏரியாவுக்கு மாறி போனதாகவும் சொல்லப்படுது. ஆனா பிரெண்டா ஒயிட் அப்படின்ற ஒரு பெண் மட்டும் தைரியமா அதே ஏரியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் பிரெண்டா ஒயிட் எப்போதும் போல இரவு நேரத்தில் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள நோக்கி ஒரு வெள்ளை கலர் கார் ஒன்று வருது. அந்த கார்ல இருந்த நபர் சைகை காட்டினதுமே இந்த பிரெண்டா அந்த கார்ல ஏறி இருந்திருக்காங்க. கார்ல ஏறினதுமே பிரெண்டா வழக்கம் போல பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த கார்ல இருந்த நபர் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிந்த ஒரு பிரைவேட் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சந்தேகம் அடைந்த இந்த பிரெண்டா என்ன பண்றதுன்னு தெரியாம நீண்ட நேரமா அவங்க கூட கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ இந்த பெண் அவனுடைய வலையில சிக்க வைக்கிறதுக்காக அவன் அந்த பெண் கிட்ட சண்டை போடும்போது அவங்க ஏற்கனவே கையில வச்சிருந்த ஒரு தூளை எடுத்து அவனுடைய கண்ணுல தெளிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய டீட்டெயில்ஸ் அங்க அடையாளங்கள்லாம் எழுதி வாங்கினதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் இதே மாதிரி நடந்ததா இன்னொரு பெண் வந்து சொன்னாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த பெண் போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, எப்போதும் போல இரவு நேரத்துல பாலியல் தொழிலில் ஈடுபடுவதற்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு ஒயிட் கலர் கார் வந்துச்சு. அதுல இருந்த உயரமா இருக்கிற ஒரு வெள்ளை மனிதன் என்னை கார்ல ஏத்திக்கிட்டு வழக்கம் போல ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னதுமே பக்கத்துல இருக்கிற ஒரு வயல்வெளி நிறைந்த இடத்துக்கு போகலாம், அங்கதான் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். நானுமே அவனை நம்பி அவன் கூட அந்த வயல்வெளி நிறைந்த பகுதிக்கு போனேன். அப்போ அவன் ஃபுல் ஃபோர்ஸோட என்கிட்ட பாலியல் உறவுல ஈடுபட்டான். எனக்கு பயங்கரமா வலிச்சுது. இருந்தாலுமே அதை தாங்கி கொண்டு நேரத்தை கடத்தினேன். அதன் பிறகு திடீர்னு எழுந்து போன அந்த வெள்ளை மனிதன் உடனடியாக தன்னுடைய கார் கிட்ட போயிட்டு ஏதோ டூல்ஸை தேடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. எங்கே என்னை கொண்டுடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டத்தில் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வரும்போது என்ன ஒரு ட்ரக் டிரைவர் காப்பாத்தினாரு, சீக்கிரமாக அந்த கொலையாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இந்த பெயர் தெரியாத அந்த பெண்ணு சொன்ன அடையாளமும் இந்த பிரெண்டா சொன்ன அடையாளமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி இருந்திருக்கு. இதனால அந்த ட்ரக் டிரைவரை போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் சார்லஸ் ஆல்பிரைட் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. சரின்னு அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கியிருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகும்போது தான் முதலாவதாக இறந்து போன மேரியோடைய ஃப்ரெண்ட் திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க.
அது என்னன்னா, இறந்து போன அந்த மேரியோடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கண்கள்னா ரொம்பவே பிடிக்குமா. அவனுக்கு எக்ஸாக்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கத்தியோடைய கலெக்ஷனை அவனுடைய வீட்டில் அதிகமாக வச்சிருக்கான். பெண்களுடைய கண்களாக இருக்கட்டும், விலங்குகளுடைய கண்களாக இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா. இப்படி சொல்லிட்டு அடுத்த நாளே அவ திடீர்னு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை மேரியோடைய ஃப்ரெண்டும் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. மேரியோடைய தோழி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது அவங்க முக்கியமாக அந்த பாய் ஃப்ரெண்டோடைய பெயர் ஆல்பிரைட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த பெயரை எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருக்குமே அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த கில்லர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண்ணை ஒரு ட்ரக் டிரைவர் காப்பாற்றினாருன்னு சொன்னல, அந்த ட்ரக் டிரைவர் சார்லஸ் ஆல்பிரைட் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருக்கிறதா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்திருக்காரு. இந்த பெயரும் இப்போ இந்த மேரியோடைய தோழி சொன்ன பெயரும் ஒத்து போகிறதுனால ஒருவேளை ஏன் அவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சார்லஸ் ஆல்பிரைட் அப்படின்றவரை போயிட்டு மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பெண்கள் எந்த மாதிரியான அங்க அடையாளங்கள்லாம் சொன்னாங்களோ அந்த மாதிரியான அங்க அடையாளத்தோட இந்த சார்லஸ் ஆல்பிரைட் இருந்திருக்கான். இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அவரை கைது பண்ணி இருந்திருக்காங்க. சார்லஸை கைது பண்ணதுக்கு பிறகு அவனுடைய ஹேர் சாம்பிள் மற்றும் அவனுடைய பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே சேகரிச்சு இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களே, அவங்க எந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு கொடூரம் நடந்துச்சு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்டை போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல மூன்றாவதா இறந்து போன ஷெர்லியோடைய ஒரு ரெயின் கோட் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அந்த ரெயின் கோட்ல சில ரத்த கரைகளும் முடிகளுமே கிடைச்சிருந்திருக்கு. அதை லேப்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ரெயின் கோட்ல இருந்த முடியும் இந்த சார்லஸோடைய முடியும் பக்காவா மேட்ச் ஆகி இருந்திருக்கு. ஆக மொத்தம் அந்த கிரைம் சீன்ல இந்த சார்லஸ் இருந்தா அப்படிங்கிறது 100% கிட்ட போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இப்போ இந்த சார்லஸ் தான் குற்றவாளி அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட எதனால இவன் இந்த பெண்களை கொன்னான், அதுவும் முக்கியமாக விலை மதுக்களை இவன் ஏன் தேர்ந்தெடுத்தான், அதே சமயம் அவங்களுடைய கண்களெல்லாம் எதனால பிடுங்கினா அப்படின்ற சந்தேகத்தோட தான் அவங்க கிட்ட விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்போ அவன் கொடுத்த அந்த வாக்குமூலம் டெக்சாஸ் மக்களுக்கு பயங்கர ஒரு பயத்தை கிளப்புனுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த சார்லஸ் 1939 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸில் தான் பிறந்திருக்கான். இவன் பிறக்கும் போதே இவனுடைய அம்மா ஒரு மைனர். பள்ளிக்கூடம் படிக்கிற சமயத்தில் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மூலியமாக பிரெக்னன்ட் ஆகியிருந்திருக்காங்க. இவனுடைய அம்மாவுடைய குடும்பத்தார்கள் பயங்கர பணக்காரர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையுமே இந்த குழந்தையுமே அவங்க ஏற்றுக்கிறதா இல்லை. இதனால சார்லஸோடைய அம்மா பிறந்த சமயத்திலேயே வேற ஒரு நபர்களுக்கு தத்து கொடுத்திருந்திருக்காங்க. அப்படி இந்த சார்லஸை தத்து எடுத்தவங்க தான் ஃப்ரெட் மற்றும் டெல்லி அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினர் சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கத்தை தான் சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு வராங்க. முக்கியமாக இவனுடைய வளர்ப்பு தாய் ஒரு டீச்சராக இருக்காங்க. அவனுடைய வளர்ப்பு அப்பாவான ஃப்ரெட் சின்னதாக ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இவனுடைய அம்மா பயங்கரமாக இவனை ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருந்துருக்காங்க. அதே சமயம் தினமும் இவன் 3 முறை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், 3 முறை குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஒரு முறை அவங்களுடைய மெஷரிங் டேப்பை அவன் கடிச்சிட்டதுனால ஒரு டார்க்கான ரூமில் போட்டு அடைச்சிருக்காங்க. அதே சமயம் பெண்கள் அணியக்கூடிய துணிகள்லாம் அவனுக்கு கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால அப்பா அம்மா மேலே பயங்கர பயத்தோட தான் இந்த சார்லஸ் வளர ஆரம்பிச்சிருக்கான். தினமுமே சார்லஸ் சீக்கிரமாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய பெட்டிலேயே கட்டி போட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் காலையில் எழுந்து அவன் பியானோலாம் கற்றுக்கணும். அவனுடைய அந்த வளர்ப்பு தாய் அவனுடைய வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக அவனுடைய வளர்ப்பு அப்பாவான ஃப்ரெட் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பாலியல் ரீதியான உறவுல ஃபோர்ஸாக இருக்காரு அப்படின்ற மாதிரியும், அந்த மாதிரிலாம் நீ இருக்கக்கூடாது, பெண்கள் கிட்ட நல்ல விதமாக இருக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி புத்திமதியெல்லாம் சொல்லி தான் இவனை வளர்த்துக்கிட்டே வராங்க. ஆனால் நாட்கள் நகர இவன் காலேஜ் படிக்கிற சமயத்தில் நிறைய சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணி அந்த சேட்டைகள் எல்லாமே பெரிய தவறுகள் வரைக்குமே போகுது. இருந்தாலுமே தொடர்ந்து அவனுடைய அம்மா கண்டிச்சுக்கிட்டே வராங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இவனுக்கு 11 வயது இருக்கிற சமயத்தில் விலங்குகளை எப்படி முறையாக பதப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த அம்மா அந்த விலங்குகளை பதப்படுத்தும் போது அந்த விலங்குகளுடைய கண்கள் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா கட் பண்ணி ஃபேக்கான ஒரு கண்ணை வைப்பாங்களாம். அப்படி ஃபேக்கான கண்ணை அவங்களால வைக்க முடியலன்னா சட்டையில் இருக்கிற பட்டனை அந்த விலங்குகளுடைய கண்ணில் வச்சு அதை அப்படியே பதப்படுத்துவாங்களாம். இந்த விஷயம் நாளை பின்ன இவனை பயங்கரமாக பாதிப்புக்கு உள்ளாக்குது. விலங்குகள் மேலே இருக்கிற கண்கள் எல்லாமே இவனுக்கு பயங்கர ஈர்ப்பை ஒன்று கொடுத்துருந்துருக்கு. அப்படி இதனால ஒரு சைக்கோத்தனமான ஒரு எண்ணம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சு கிளாஸ் ரூம்லயா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்கள்ல இருக்கட்டும், யூனிவர்சிட்டிலயா இருக்கட்டும், தொடர்ந்து சின்ன சின்ன திருட்டு வழக்குகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இதனால அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. அடிக்கடி இவனுடைய அம்மா தான் அதில் இருந்து காப்பாத்திலாம் விட்டு இருந்திருக்காங்க. எப்படி நடக்கிற சமயத்துல தான் இவனுக்கு பெண்கள் மேல பயங்கரமான ஒரு ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு முறை இவனுடைய ஃப்ரெண்டோட
பெண்ணுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு அந்த பெண்களுடைய கண்கள் பயங்கரமா பிடிக்கும். இதனால அந்த பெண்ணுடைய போட்டோவுடைய கண்களை மட்டும் தனியா கட் பண்ணி தன்னுடைய ரூம் முழுக்க ஒட்டிலாம் வச்சிருந்திருக்கான். அப்போ இவனுக்கு பெண்களுடைய கண்கள் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நாட்கள் நகர நகர இந்த கண்கள் மேல மட்டும் இவனுக்கு ஆசை இல்லாம அவங்க கூட நிறைய பாலியல் ரீதியான உறவுல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் தோண ஆரம்பிக்குது. அந்த எண்ணம் ஒரு சைக்கோத்தனமா ஒரு சாதாரண சின்ன பிள்ளைங்கள் கிட்ட கூட அப்படிப்பட்ட ஒரு உறவுல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் தோண ஆரம்பிச்சு அவங்க கிட்ட சகஜமா பேசக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுடைய குழந்தை கிட்ட இவன் பாலியல் உறவுல ஈடுபட்டு இருந்திருக்கான். இதனால நீதிமன்றத்தில் அவனுக்கான சில தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பின் நாட்கள்ல அவன் பெயிலையுமே வெளியில வந்திருக்கான். அதன் பிறகு அவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் தொடர்ந்து ஒரு வேலை மட்டும் பார்க்காம நிறைய வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே வரான். ஆஃபீஸில் வேலை பார்க்கறது, கார்பரேட்டராக இருக்கிறது, ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கான். அப்படி ஈடுபட்டு இருந்த சமயத்தில் தான் ஒருத்தர் தன்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு $250 கிட்ட பணம் கொடுத்துருந்திருக்காரு. ஆனால் நீண்ட நாட்களா அந்த மனைவியோடைய புகைப்படத்தை வரைந்து கொடுக்காமலே இருந்திருக்கான். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே வரல. ஆனா சார்லஸ் வீட்டில் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை பயங்கர அழகா வரைஞ்சிருந்திருக்கான். ஆனா கண்களை மட்டும் அவன் வரையவே இல்லை. இப்படி தொடர்ந்து நிறைய பேர் இவங்ககிட்ட பெயிண்டிங் ஆர்டர்லாம் கொடுக்கும்போது அந்த பிக்சருடைய கண்களை மட்டும் இவன் வரையவே மாட்டான். கஸ்டமர் எப்போல்லாம் இவனை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதன் பிறகுதான் அந்த கண்களையே அவன் வரைஞ்சு கொடுப்பானா. அந்த அளவுக்கு பெண்களுடைய கண்கள் மேல இவனுக்கு பயங்கர ஈடுபாடு இருந்திருக்கு. இப்படிதான் இவனுக்கு பெண்கள் மேல நிறைய ஈடுபாடு இருக்கிற சமயத்திலையும் இவனுடைய பாலியல் உறவுல ரொம்பவே ஃபோர்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மனைவி கூட இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. இப்போ இவனுக்கு கேட்க ஆளு கிடையாது. தனக்கு விரும்புற மாதிரியான ஒரு உறவுலாம் ஈடுபடலாம், நிறைய பெண்களுடைய கண்களை நம்ம தோண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இதுக்கு இவன் தேர்ந்தெடுத்த பெண்கள் யாருன்னா விலைமாதுக்கள் தான். ஏன்னா இவங்க தான் யாருக்கிட்டையுமே நடக்கிற விஷயத்த வெளியில போய் சொல்ல மாட்டாங்க, ரிஸ்க் ஃப்ரீ, போலீஸ் கிட்டையுமே போக மாட்டாங்க. அதனால இவங்களை நமக்கு தெரிந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்க கூட பாலியல் உறவுல ஈடுபட்டு அவங்களுடைய கண்களை தோண்டி எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளானாகவும் இருக்கு. அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் இவன் விலைமாது கிட்ட போகும்போது அவங்க எல்லாருமே ஹோட்டல்ல தான் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்தில் இவன் என்ன சொல்றான்னா, ஹோட்டலுக்குலாம் வேணா ஒரு பிரைவேட் ஸ்பாட் எனக்கு இருக்கு, அங்க போனா நமக்கு பிரைவசியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவன் அந்த பெண்களை கொலை பண்ண போற இடத்துக்கே கூட்டு போவான். இதற்கான காரணம் என்னன்னா, ஹோட்டலுக்கு போனா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஆதாரங்கள், நிறைய சாட்சிகள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படி பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு, முக்கியமா வயல்வெளிகள் நிறைந்த அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டா எந்தவித சந்தேகமும் வராது, நாமளும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவன் முதல் முறையாக மேரி அப்படின்ற ஒரு பெண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அதே மாதிரி வயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுடைய கண்களை தோண்டி எடுத்து அடையாளம் தெரியாத ஒரு இடத்துல அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டுருவான். அப்படி இவன் அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போடும்போது அவங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுருவான். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இடுப்புக்கு மேலே அந்த துணிகளை வைத்து விட்டு வந்துடுவான். இப்படி சூசனுக்கும் அதே மாதிரி பண்ணி இருந்திருக்கான். தொடர்ந்து மூன்றாவதா ஷெர்லி அப்படின்ற ஒரு பெண்ணையும் மயக்கி அவனுடைய ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க கூட உறவுலாம் ஈடுபட்டு அவங்கள துப்பாக்கியால் சுட்டு கொலைகள்லாம் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அந்த சமயத்துல அதிகாலை நேரம் ஆயிட்டதுனால சூரியனுடைய வெளிச்சமும் மெல்லமா வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இதனால பயந்து போன இந்த சார்லஸ் அவசரமா தன்னுடைய கத்தியால அந்த பெண்ணுடைய கண்களை தோண்டி எடுத்திருக்கான். அப்படி தோண்டி எடுக்கும் போதுதான் ப்ராப்பரா அந்த கண்ணை தோண்டி எடுக்காம அவனுடைய கத்தியோடைய சில துகள்கள் எல்லாமே அந்த கண்ணுக்குள்ள மாட்டி இருந்திருக்கு. அதே சமயம் அந்த பெண்ணுடைய சடலத்தை அவசரமா தன்னுடைய கார்ல தூக்கி போட்டுட்டு அந்த பெண்ணுக்கு எந்தவித ட்ரெஸ்ஸுமே போட்டு விடாம சடலமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்துல உட்கார வைத்தபடி அந்த சடலத்தை வைத்துட்டு அங்கிருந்து இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். தொடர்ந்து இவன் மேல எந்தவித சந்தேகமே வராத அளவுக்கு பர்ஃபெக்டா தன்னுடைய வீட்டில் நடந்திருக்கான். மேற்கொண்டு இவன் ஸ்கூல் டீச்சர் மாதிரி எல்லாம் இருந்திருக்கான். சொசைட்டில ஒரு நல்ல மனிதன் மாதிரி வெளியில காட்டிக்கிட்டதுனால யாருக்குமே இவன் மேல சந்தேகமே வரல. இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இவன்கிட்ட இருந்து வாக்குமூலமாக போலீஸ் அதிகாரிகள் பெற்றிருந்திருக்காங்க. இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக நீதிமன்றம் ஷெர்லியோடைய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால இவன் குற்றவாளி அப்படின்னு அறிவித்து வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருந்திருக்காங்க. ஆனால் 2020 வயது முதிர்வின் காரணமாக இயற்கையாகவே தன்னுடைய 87வது வயதில் உயிரை விட்டிருந்திருக்கான்.
சின்ன வயதில் விலங்குகளை பதப்படுத்துறது எப்படி அப்படின்னா அவனுடைய வளர்ப்பு தாய் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகுதான் இவனுடைய மனதுக்குள்ள தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் அவனுடைய வளர்ப்பு அப்பா எந்த மாதிரியான ஃபோர்ஸாக இருப்பார் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லும்போது அவனுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டிருந்திருக்கான். இந்த ஒரு விஷயங்கள்லாம் அவனுடைய மனதுக்குள்ள ஆழமாக போய் அவனுடைய வாழ்க்கையிலுமே பயங்கர கொடூரமான விஷயத்தெல்லாம் திணிச்சு இருந்திருக்கு. இவனை மாதிரி எதிர்காலத்தில் எந்த ஒரு இளைஞர்களும் உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த சார்லஸோடைய இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.